மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆறுதலை தரக்கூடிய அளவில் அமையும். ரொம்பவும் சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு விபத்துக்களுக்கான ஒரு தன்மை இருப்பதால் கவனமாக கையாள வேண்டும். குறிப்பாக காரு இந்த வண்டியெல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம், சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தெய்வ நம்பிக்கையால் நல்ல ஒரு ஞானம் பெறக்கூடிய, மன அமைதியை பெறக்கூடிய அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். சில நல்ல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு நீங்கள் போய் வரும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும், உடம்பு ஆரோக்கியம் சிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சில நன்மைகள் எல்லாம், அதாவது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வேலையில் பிரச்சனை இருந்தால் இருக்கலாம், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான ஒரு வழி கண்டிப்பாக ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக இருக்கும். மனமுருகி நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினம். மன அமைதி இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்கும், நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். அதே போல் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய, மனசில் தைரியத்தை தரக்கூடிய, நெடுநாட்களாக நடக்காமல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக நிகழக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் அமைகிறது. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஆனால் அது சுப செலவுகளாக இருப்பதால் சந்தோஷத்தை தான் தரும். சில நேரங்களில் நீண்ட பயணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் அதனால் உங்களுக்கு சந்தோஷங்கள் நிறைத்து தரக்கூடிய அளவில், நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய அளவில் சிறப்பான தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான உத்தமமான பலன்கள் நடக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள், வீண் வம்புக்கு போகாமல் இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக அமையும். மனதுக்கு இனிய நல்ல நிகழ்வுகளும் வெற்றி வாய்ப்புகளும் பிரகாசமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். நல்ல ஒரு மனசில் ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ண ஓட்டங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம், அதை தவிர்க்க முடியாமல் இருக்கும். இருந்தாலும் நிதானமாக நீங்கள் சில விஷயங்களெல்லாம் கையாளும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம்தான். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஆதரவு வேண்டும், உதவிகள் வேண்டும், தொழிலில் மாற்றங்கள் வேண்டும். சில நேரங்களில் புதியவர்களோட தொழில் சம்பந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமாக அமையும். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உங்களுக்கு அமையும். ரொம்ப நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமாக செயல்படுங்கள். பூர நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இருக்கும். தன வரவும் உண்டு. உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். தெய்வ வழிபாடு நிச்சயமாக கை கொடுக்கும். அடுத்து கன்னி ராசி.
கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு தெய்வ வழிபாடோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்துக்கோ போகணும்னு நினச்சிங்கன்னா நல்ல தரிசனமாகவும் மன நிறைவை தரும், அந்த ஆத்ம திருப்தியுமாங்களே அதை பெற முடியும். ரொம்ப ஒரு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மனசில் ஒரு தைரியத்தையும் தரக்கூடிய சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையிறது. நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினமாக அமையிறது. அடுத்து ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். தெய்வ வழிபாடு ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியை தரக்கூடிய அளவில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மனசில் உள்ள கவலைகள்லாம் மறந்து ஒரு சந்தோஷமும் ஒரு எதையும் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் தரக்கூடிய தினம்னு சொல்லணும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இது அற்புதமான ஒரு தினமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு. அப்படி சிறப்பாக செய்யும் பொழுது அற்புதமான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி சிறப்பான நல்ல பலன்கள் உண்டு. குறிப்பாக நல்ல தனவரவை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனம் கொஞ்சம் அலைப்பாயும், சில பிடிக்காத விஷயங்கள் நடக்கலாம், மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள், அதனால கொஞ்சம் மனக்கலக்கங்கள்லாம் உருவாகலாம். தெய்வ நம்பிக்கை என்பது அதெல்லாம் புறந்தள்ளிவிடும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம். மனசில் இந்த கவனம் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது விளங்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், தனிப்பட்ட உறவுகள், காதல் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். சில விஷயங்கள்லாம் நமக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படி தள்ளி போன விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய தினமாக இருக்கு. நல்ல செய்திகளை கேள்விப்படுவீர்கள், சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். தெய்வ தரிசனம் என்பதும் உண்டு. மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை தரக்கூடிய நல்ல மாற்றங்களையும் தரக்கூடிய அற்புதமான தினமாக இது விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதுவுமே சற்று தாமதித்து சிறு தடைகளுக்கு பின்னால் நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். தைரியத்தோடு செயல்படுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்கள், நன்மைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினம். நிறைந்த சந்தோஷத்தை தரக்கூடிய செல்வ விருத்தியை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கவங்களுக்கு கூட அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் ஆரோக்கியமான எண்ணங்கள் உதயமாகும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு தனித்திறமையும் எதையுமே வெளிப்படையாக, அதாவது அசர்ட்டிவ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அசர்ட்டிவ் அப்படின்னு சொன்னால் உண்மையை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை, ஆனால் மற்றவர் மனம் புண்படாமல் அதே நேரத்தில் உறுதியாக பேசக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கிறது. அதுபோல ஒரு தன்மை ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். சில நேரங்களில் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் தவறான அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்படுங்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம். எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக உங்களால் முடிக்க இயலும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க அற்புதமான தினமாக விளங்குகிறது. எல்லா பிரச்சனைகளும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால சந்தோஷம், சில நல்ல செய்திகள் சேரும்.
எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப நல்ல பலன்கள். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசில் அமைதி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நிதானமான ஒரு போக்கில் கையாள்வீர்கள். சிறப்பான ஒரு செயல்பாடுகள் உங்களிடம் இருந்து வெளிப்படும். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்கால் செயல் வீரர்களாக திகழ்வீர்கள். எந்த ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் பயணித்தாலும் அதை சுலபமாக உங்களால் அடையக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். தடைகள் எதுவும் இருக்காது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஆடை அணிகலன்கள்லாம் வாங்கிறது, சில நேரங்களில் பயணங்களை மேற்கொள்வது, இதெல்லாம் நன்னா இருக்கும். தாயாருடைய நலனில் அக்கறை காட்டுங்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரொம்ப ஒரு மன நிறைவை தரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளை கொண்ட தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுக்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான அற்புதமான பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு மனக்குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். தெளிவான சிந்தனையோடு செயல்படுவது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும். மனசில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடுவதற்கான ஒரு நல்ல எண்ணங்கள் உதயமாகும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தைரியமாக சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். முன்னுக்கு வருவதற்கான ஒரு 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 காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். இந்த அற்புதமான சில கோயில்களுக்கு சென்று தரிசனங்கள் செய்யும் பொழுது உறுதி பிறக்கும். மனதில் கொண்ட எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுமூகமான நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கும். கலங்காமல் தைரியமாக எதிர்கொள்ளும் போது நன்மைகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல தினமாக இது உங்களுக்கு அமைகிறது.